இந்த உலகத்திலேயே மிக சொர்க்கமான ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல இருக்கிறது தான். அப்போது நான் அவங்கவுங்களுக்கு ஒரு இடம் பிடிக்கும். எனக்கு வந்து நம்மளோட தோட்டம் தான் பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்போவுமே கிளிகளோட சத்தம் வந்து பாடிக்கிட்டே இருக்கும், குருவி கத்திக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி முயல் ஓடும், ஓனா ஓடியாரும், அணில் கிச் கிச்சன் கத்தும், ஒரு அழகான சூழல். எனக்கு வந்து அதுதான் வந்து சொர்க்க பூமி. ராமமூர்த்தி, திருவள்ளூர் மாவட்டம் சேத்துப்பாக்கன்ற கிராமத்தில் ஒரு இயற்கை விவசாயி. நான் ஏன் இந்த விவசாயியை தேர்ந்தெடுத்தேன்னா, நமக்கு வந்து நஞ்சில்லா உணவு. ஃபஸ்ட்டு வந்து உணவு தான் பிரதானமே. ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அப்படி தான் நம்மளோட பிரதிபலிப்பு இருக்கும். நம்மளோட எண்ணம், செயல், அடுத்தடுத்து எல்லாமே அப்படி தான் இருக்கும். நம்ம உண்ற உணவு வந்து ஒரு நல்ல உணவாக இருந்தாலே நம்மளோட செயல், எல்லாமே நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை வந்து தேர்ந்தெடுத்தோம். நம்மளோட தேவை அறிஞ்சு விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம். நமக்கு தேவைன்னா, நம்மளை சார்ந்தவங்களுக்கு தேவைன்னா, அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம நிறைய தேவை. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், நம்ம உண்ண மறந்த உணவுகள் இப்படின்னு பார்க்குறப்ப நிறைய கீரை வகைகளை வந்து நம்ம தொலைச்சிட்டோம், அரிசி வகைகளை தொலைச்சிட்டோம், காய்கறிகளை நம்ம தொலைச்சிட்டோம். நம்ம அதை சார்ந்து தேட ஆரம்பித்து அதை தேடி அதை வந்து நம்ம உற்பத்தியும் பண்ணி நம்ம சாப்பிட்றோம், நம்மளை சார்ந்தவங்களுக்கும் அதை கொடுக்குறோம். நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம். டிரான்ஸ்போர்ட்டுன்னு அதான் சொல்லுவாங்க, ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. அதில் நல்லாவே வருமானம். அப்போது அதை விட்டு வரப்போ என்னோட சக நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, உனக்கு ஏன் விவசாயத்துக்கு ஏன் போகிற, நீ இன்னும் நிறைய தொழில் இருக்குது, அதே ஏதாவது நீ தேர்ந்தெடுக்கலாமே. விவசாயம் என்பது தொழில் அல்ல, அது நம்ம வாழ்வில் ஒரு அங்கம். எப்படி நம்ம டெய்லி சாப்பிட்றோம், இந்த மாதிரி அடுத்தடுத்த இதுகளை செய்கிறோமோ அந்த மாதிரி விவசாயன்றது நம்ம தொழிலாக நினைக்காம அது நம்ம வாழ்வில் ஒரு அங்கமாக அதை நம்ம நேசித்து பண்ணோம்னா ரொம்ப நல்ல இடத்துல நம்மளையும் நம்மளை சார்ந்தவங்களையும் கொண்டு போய். என்னோட ஆரோக்கியம்தான் முதன்மையானது. தொழில் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது நம்மளோட ஆரோக்கியம். அப்போ ஆரோக்கியம் சார்ந்து நம்ம பயணிக்கிறப்போ முதன்மையானது நம்ம உண்ற உணவு. அந்த உணவுக்கான பிரதானமே வந்து விவசாயம்தான். விவசாயம் அதை ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுற இடத்துல தான் இருக்குது. அதை நம்மளே செய்வோம் சொல்லி தான் ஆரம்பித்தோம் விவசாயத்தை. நல்ல இடத்துல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ விவசாயம்னாலே நம்ம வாழ்வில்னாலே நம்ம எல்லாருமே நினைக்கிறதுனா நம்ம தனித்துவமாக தெரியணும்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த நிறைய செய்யணும். எல்லாருமே செய்கிறாங்க, அவர் நெல் போடுறாரு, இவர் வேர்க்கடலை போடுறாரு, அவர் பூ போடுறாரு, அதனால் அவர் பொருளாதாரத்தை அதிகமாக ஈட்டுறாருன்னு சொல்லி செஞ்சோம்னா அது வந்து அவங்கள பார்த்து நம்ம காப்பி அடிக்கிற மாதிரி. நமக்கு என்ன தனித்துவமாக தெரியுமோ அதை நம்ம செய்யணும். அப்போ நமக்கு நிறைய பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா மூலிகைன்னா நம்ம உண்ண மறந்த உணவை தான் இன்றைக்கி எல்லாரும் மூலிகைன்னு சொல்கிறாங்க. வல்லாரையில் இருக்கட்டும், புளியாரையாக இருக்கட்டும், எல்லாமே. அப்போ நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது, அதையே நம்ம உணவாக உண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் நம்ம ஏன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்றதை ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு மூலிகை தோட்டமாக நம்ம அதை மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அப்படியே பயணிக்கிறப்போ நிறைய நல்ல உள்ளங்களை சந்திக்கிறோம். அப்போ அவங்க அதனுடைய மகத்துவமும் அதோட குணாரசியங்களும் சொல்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சரியன்றது வியக்கத்தக்க விஷயமா இருக்கும். இப்போது நம்ம தண்ணியெல்லாம் ஐஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், அந்த -டிகிரி கொண்டு போய் குளிர்சாதன பெட்டியில் வைப்போம். ஒரு இலையை போட்டாலே ஐஸ் ஆகிற அளவுக்கு ஒரு இலை இருக்குது. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அப்போது அந்த மாதிரி தகவல்கள்லாம் நம்ம சேகரித்து அந்த மாதிரியான தாவரங்களை நம்ம வளர்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம இன்னும் அதை வந்து இப்போது நம்ம இன்னும் முடிக்கவே இல்லை. இன்னமும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் நிறைய தகவல்கள், நல்ல மனிதர்கள்கிட்ட இருந்து நிறைய தகவல்கள், ஒவ்வொரு செடியோட ஒவ்வொரு தாவரத்தோட குணம், அதோட இயல்பு, அது எப்படி நமக்கு பயனளிக்குதுன்றதை நம்ம இன்னமும் நிறைய தெரிஞ்சுக்க நிறைய ஆசைப்படுறோம், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை வந்து அதுக்கு முடிவோ இல்லை நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன்னுலாம் சொல்ல முடியாது. இன்னும் அப்படியே விரிஞ்சு கிடக்குது இந்த பிரபஞ்சத்தில். அதை நம்ம வந்து தேடி போகிறப்போ ஒவ்வொரு நல்ல தகவல்களும் நல்ல மனிதர்கள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது.
விவசாயம் என்பது நம்ம ஏதோ ஒரு இதில் படிச்சுட்டோ இல்லை பழகிட்டோ செய்ய முடியாது. விவசாயன்றது முதல்ல வந்து நம்ம அதை பழக தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நம்மளோட பாஷை புரியணும். அப்போது நம்ம முதல்ல வந்து போட்ட நிறைய விஷயங்களை பண்ண வாழை போட்டோம், காய்கறி போட்டோம், கீரை போட்டோம், அதுக்கப்புறம் நெல் போட்டோம், நிறைய போட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தோல்வி தான். ஏன்னா அது என்ன சொல்ல வருதுன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு அதை திணிக்கிற மாதிரி அதை நீ வா எனக்கு கொடு, நீ கத்திரிக்காய்னா நான் செடி வைப்பேன், நீ காய்க்கணும், அப்படியெல்லாம் கிடையாது. கத்திரிக்காய்னா அது நம்மளோட மண்ணுக்கும் நம்மளோட சூழலுக்கும் ஏற்றவாறு வளரக்கூடிய அந்த செடிகளை தான் நம்ம ஃபஸ்ட்டு வளர்க்கணும். அப்போது நான் பார்க்குறப்போ ஈஸியாக வளரக்கூடிய கீரைன்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி, அது தன்னாலேயே வரப்புலேயே வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கசலாங்கண்ணி, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிழநெல்லி, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தூதுவளை, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு 30-40 வகையான கீரை வந்து ஈஸியாகவே வருது. ஓகே, நம்ம ஏன் ஈஸியாக வர கீரையை வளர்க்காம நம்ம ஒன்று தேர்ந்தெடுத்துட்டு அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்கணும்னு சொல்லி பண்ணது தான். அப்போது அந்த ஈஸியாக வர கீரையிலேயே எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, என்ன மாதிரியான சுவை இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதை தேடி ஆராயிறப்போ ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய இருந்தது. நம்ம அதை தான் இன்றைக்கி நம்ம நிலத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு ரகன்றது இயல்பாகவே ஈஸியாக வளரக்கூடியது. அது வந்து சீசன்லி மட்டும்தான் வரும். இப்போ சொரக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி மாதம் தான் போடணும். மற்ற நாட்களில் வந்து சொரக்காய் செடி போட்டோம்னா கொடி மட்டும்தான் ஓடும், காய்க்காது. அப்போ சீசன் சொல்லுவாங்க, அந்த சீசனில் வர செடிங்க அதை வந்து நம்ம தேடி பார்க்குறப்போ நல்ல உள்ளங்கள் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க, அவங்க தொலைக்காமல் வச்சுட்டு இருக்கிறாங்க. அது இன்றைக்கி சந்தைப்படுத்துறதுலையும் அதுலேயும் தான் அவங்களோட சிரமன்றதுனால அவங்களோட வீட்டு தேவைக்கும் அவங்களோட சார்ந்தவங்களோட தேவைக்கும் நிறைய இடத்துல நம்மளோட மரபு காய்களும் கீழறிகளும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதுலேருந்து நம்ம நிறைய ரகங்களை நமக்கு தேவையானதை நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரியான செடிகளை எடுத்து வந்து நம்மளும் வளர்க்குறோம். இப்போ ஏதோ ஒரு புதுசாக ஒன்று வேணும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பொன்னாங்கண்ணி இருக்குது, அது கருப்பு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. அது நன்றி சொல்லணும்னா ஐயா வண்டலூர் பாலையா வந்து எனக்கு ஒரு 2 இது கொடுத்தாரு, இலவசமாக தான் கொடுத்தாரு. இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 5 சென்ட்டுக்கு அந்த கீரையை உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் நல்ல தாவரங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம அதை வந்து அந்த நல்ல உள்ளங்கள்கிட்ட இருந்து வாங்கி நம்ம அதை வந்து அதிகப்படுத்திக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட இருந்தோம் தேவை இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம அப்படி ஒரு கீரை காய் பழம்னு பிரிக்க முடியாது. நம்மளோட இது வந்து எப்படின்னா 365 நாட்கள் 365 வகையான செடிகளையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது பழமாக இருக்கலாம், காயாக இருக்கலாம், கீரையாக இருக்கலாம், மூலிகையாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் வந்து நம்ம 365 நாட்களுக்கான 365 வகையான செடிகளை வளர்க்குறோம். காயிலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போதைக்கு முதல்ல வந்து விற்பனைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அதை நம்ம மதிப்பு கூட்டி சில பொருட்களை விற்பனை செய்கிறப்போ வந்து காய்களை வந்து என்னால் வந்து முழுமையாக பண்ண முடியல. நம்மளோட வீட்டு தேவைக்கு மட்டும் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கீரையில் அப்படியே பார்த்தீங்கன்னா என்கிட்ட சும்மாவே அது எல்லாமே ஈஸியாக வளரக்கூடியதான். ஒரு 60-70 ரகம் வந்து நான் வளர்க்கக்கூடியது கிடையாது. இயல்பாகவே நம்ம நிலத்தில் வளரக்கூடியதான் ஒரு 60-70 ரகங்கள். அது இல்லாமல் நம்ம ஒரு 20-30 வகையை வந்து நம்ம வெளியே இருந்து கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா புளியாரை இருக்கலாம், பொன்னாங்கண்ணி இருக்கலாம். பொன்னாங்கண்ணியில் நம்ம ஒரு 4 ரகம் பொன்னாங்கண்ணி வச்சுருக்கிறோம், புளியாரை வச்சுருக்கிறோம், பிரண்டையில் ஒரு 5-6 வகையான பிரண்டை வச்சுருக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம வெளியே இருந்து கொண்டு வந்து வைக்கிறது. இயல்பாகவே நம்ம நிலத்துலேயே வருது, முசுக்கு வருது, தாளிக்கீரை வருது, கசலாங்கண்ணி வருது. இதெல்லாம் வந்து இயல்பாகவே நம்ம நிலத்துலேயே வளரக்கூடிய கீரைகள். காய் நம்ம வீட்டு தேவைக்கு தான் முதல்மே பண்ணுறோம். அதில் நம்ம இடத்துக்கு என்ன காய் வருது, இப்போ நிறைய இடத்துல நிறைய ரகங்களை பார்க்க முடியுது. ஆனால் அது எல்லாமே நம்மளோட சூழலுக்கு வருதுன்னா இல்லை. நம்ம ரகத்துக்கு நம்ம மண்ணுக்கு வளரக்கூடிய மாதிரி பார்த்திங்கன்னா சொரக்காயில் வந்து குடுவை கும்ப சொரன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொரக்காய் ஈஸியாக வளருது. முருங்கையில் வந்து நாட்டு முருங்கை ஈஸியாக வளருது. வெண்டைக்காயில் வந்து ஒரு 4-5 ரகம் ஈஸியாக வருது. கத்திரிக்காயில் வந்து நம்ம பக்கத்து ஊரான வேலூர் முள் கத்திரி ஈஸியாக வளருது. அந்த மாதிரி ஈஸியாக வரக்கூடிய காய்களெல்லாம் நம்ம இடத்துல வச்சுருக்கிறோம். அது நம்மளோட வீட்டு தேவைக்கு. நம்ம நெல்லில் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, வாசனை சீரக சம்பா, இந்த மாதிரி ஒரு 2-3 ரகம் நடுவோம். அது சம்பா பட்டம் ஒரு டைம் மட்டும் தான் நடுவோம். அதுக்கப்புறம் பனிப்பயிர் செய்வோம். பனிப்பயிர்ன்றப்போ எள்ளு, பச்சை பயிர், உளுந்து, இந்த மாதிரி வந்து பனிப்பயிர் செய்வோம். ஒரு வருஷத்துலேயே வந்து பிரதானமாக 2 டைம் தான் பயிர் செய்வோம். ஒரு பனிப்பயிர், ஒரு நெல் பயிர், அந்த மாதிரி 2ஆக பிரித்து 2 மட்டும்தான் செய்வோம். மீதி நேரத்தில் வந்து நிலம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் இடத்த பிரித்து நம்ம அந்த மூலிகை தோட்டம் வச்சுருக்குறோம். அந்த 365 வகையான மூலிகை, காய், கீரை, பழம் எல்லாமே அதை வந்து கலந்து கொஞ்சம் செடிங்க நம்மளோட தேவைக்கு ஏற்ற அளவுக்கு. இப்போ எலும்போட்டின்னு பார்த்தீங்கன்னா 400 செடி வச்சுருக்கிறேன். தவசி முருங்கை பார்த்திங்கன்னா 200 வச்சுருக்குறோம். அந்த மாதிரி நமக்கு எந்த கீரை அதிகமாக தேவையோ அந்த செடியை கூட்டிக்கணும்.
எது வேண்டாமோ அது கம்மியாகவும் வச்சுருக்கிறோம். அதில் ஆணை நெஞ்சில் பார்த்திங்கன்னா 2 செடி வச்சுருக்கிறோம். அது நம்மளோட தேவை ரொம்ப கம்மி. அந்த மாதிரி நம்ம அதை பிரித்து வச்சுருக்கிறோம். நம்ம தோட்டத்தை சுற்றி வந்து நம்ம உயிர் வழியாக வந்து கிலோ வச்சுருக்கிறோம், முருங்கை வச்சுருக்கிறோம், கல்யாண முருங்கை வச்சுருக்கிறோம், நொச்சி வச்சுருக்கிறோம், கருநொச்சி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி வந்து வேலியை சுற்றி நிறைய உயிர் வேலியை நம்ம அதை போட்டு வச்சுருக்கிறோம். அந்த உயிர் வேலியில் பார்த்திங்கன்னா ஓணம், மணில், கிளிகள் இதெல்லாம் வாழறதுக்கு சௌகரியமாக இருக்குது அதுங்களுக்கு. அது அங்கே வாழறதுனால அதோட எச்சம் நம்ம நிலத்துக்கு வந்து உரமாக மாறுது. ரெண்டாவது நம்மளோட தேவையில்லாத பூச்சிகள், நமக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் மாதிரி இருக்கிறது அதுங்க சாப்பிட்டுக்குது, அதுக்கு உணவாக மாறிக்குது. உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது வந்து நமக்கு உதவி செய்யுது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பூ வச்சுருக்கிறோம், மஞ்சள் சாமந்தி வச்சுருக்கிறோம், சோளம் வச்சுருக்கிறோம். அந்த சோளத்தை சாப்பிட கிளி வருது. சோளத்தை மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற சின்ன சின்ன புழுக்களையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு போகுது. நமக்கு தீமை செய்யக்கூடிய புழுக்களெல்லாம் அந்த கிளிகள் வந்து அழிச்சிடுது. நம்ம செடிகளை வந்து பாதிக்காமல் பார்த்துக்குது. நம்ம ஒரு விவசாயம் பண்ணுற இல்லாமல் நம்மளே வந்து வியாபாரியாக தான் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறதும் நம்மளோட வேலையாக வருது. நம்ம உற்பத்தி பண்ணுறோம், உற்பத்தி பண்ண மீதி இருக்கிற நேரத்தை வந்து அதை மதிப்பு கூட்டுறோம். இப்போ அரிசி கருப்பு கவுனி போடுறோன்னா கருப்பு கவுனி அரிசியாகவே கொடுத்தா அவங்களோட பிரச்சனை என்னென்னா இது சரியாக வேகலை, இது ஏன் இவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், இப்படி இருக்குது. அப்போ நம்ம அதை ஏன் ஈஸியாக்கக்கூடாது, ஒரு கஞ்சி மிக்ஸ் ஏன் பண்ணக்கூடாது, அது ஏன் ஆரோக்கியமான கஞ்சி மிக்ஸாக பண்ணக்கூடாது, அது ஏன் ஒரு மூலிகை கஞ்சியாக பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய யோசித்து அதுங்களை வந்து மதிப்பு கூட்டி கொடுக்குறோம். இப்போ தூதுவளை நம்ம நிலத்தில் நிறைய விளையுது, ஏன் இந்த தூதுவளையை வந்து சாதப்பொடியாக பண்ணக்கூடாது. முருங்கை விளையுது, ஏன் அந்த முருங்கை வந்து நம்ம சூப்பாக பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வந்து நம்ம அதுங்களை வந்து மதிப்பு கூட்டி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறோம். இப்போ அது ஆரோக்கியமான உணவு ஆகிடுது, நஞ்சில்லா உணவு ஆகிடுது. ரெண்டாவது நம்மளுக்கு ஒரு அது தொழிலாகவும் மாறிக்குது. நம்ம அதை வந்து வேலையாக செய்கிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு தேவையை நான் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ சில கீரைகள் வந்து ஒரு சில நேரத்தில் கிடைக்கிது, ஒரு சில நேரத்தில் கிடைக்கல. ஆனால் வந்து அந்த கீரையை வந்து நம்ம எல்லா நாளும் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நல்ல உள்ளம் கொண்ட தெரிஞ்ச மனிதர்கள் நம்மக்கிட்ட பதிவு பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கல. அப்போ கிடைக்காத நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை பதப்படுத்துறது எப்படின்னு சொல்லி ஆராயிறப்போ இந்த மாதிரியான ஈஸியான வழிகளை வந்து நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக தேடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதை வந்து நம்ம எப்படி பதப்படுத்துறது இதெல்லாமே அனுபவம் தான். கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷ அனுபவம் தான் வந்து இன்னைக்கு நம்ம அதை மதிப்பு கூட்டுறது. ஆனால் ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி தேவையான அளவு உப்பு எடுத்து டக்குன்னு போடுறாங்களோ அந்த மாதிரி தான் தேவையான அளவு நம்ம போட்டு அதை பயன்படுத்திகிட்டே வந்தோம். இன்றைக்கி அதை எப்படி நம்ம சுவையாக செய்கிறோம், ஆரோக்கியமாக இருக்குதுன்னா நம்மளோட தேவைக்கு முதல்ல நம்ம செய்ய ஆரம்பித்தோம். செய்ய 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 அது வந்து இன்றைக்கி ஒரு பொருளாகவே வடிவமாக வந்துடுச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான பொருட்கள் இருக்குதோ அதை வச்சு ஒரு 20 to 40 வகையான உணவுப் பொருட்களை வந்து நம்ம தயார் செய்கிறோம். எல்லாமே எல்லா நேரமும் இருக்காது, அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கூட குறையும் இருக்கும். கஞ்சி, சூப்பு, சாதப்பொடி, டீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம். டீ வந்து செம்பருத்தியில் டீ பண்ணுறோம், ஆவாரம்பூவில் டீ பண்ணுறோம். ஏன்னா நம்ம நிலத்தை சுற்றி நிறைய செம்பருத்தி வச்சதுன்னா அந்த செம்பருத்தி வந்து நிறைய பூக்குது, அதுலேருந்து நம்ம டீ மாதிரி அதை மதிப்பு கூட்டி கொடுக்குறோம். இப்போ நம்ம கஞ்சி வகையில் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வகையான கஞ்சி பண்ணுறோம். ஈஸியாக பார்த்திங்கன்னா கருசாலை கஞ்சின்னு ஒன்று பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து எலும்போட்டி இலை கஞ்சின்னு பண்ணுறோம். அப்போ அந்த எலும்போட்டி இலைன்றப்போ அந்த பேர்லேயே தெரியுது அது எலும்பு சம்மந்தப்பட்டதுக்கான உணவுன்னு. அப்போ அந்த மாதிரி அரிசின்னு பார்க்குறப்போ இலுப்புப்பூ சம்பா வந்து எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. அப்போ அந்த ரெண்டையும் நம்ம ஒன்று சேர்க்குறப்போ நமக்கு ஈஸியான ஒரு உணவுப் பொருள் கிடைச்சிடுது. அப்புறம் அந்த பொருள் ஈஸியாக இருக்கிறதுனால அது நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவுப் பொருளாகவும் மாறிக்குது. இந்த மாதிரி நல்ல உணவுப் பொருட்களை வந்து நம்மளே தயார் செஞ்சு நம்மளே சாப்பிட்றப்போ நம்ம வந்து ஆரோக்கியம் அடைகிறோம். அதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து நம்ம விநியோகம் பண்ணுறப்போ நம்மளுக்கு பொருளாதாரம் கிடைக்குது. அந்த பொருளை அவங்க மேம்படுறப்போ அவங்க ப்ளஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அருள் கிடைக்குது. இந்த மாதிரி 3மே ஒரு சமநிலையில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து இந்த இயற்கை விவசாயம். அதில் நம்ம மதிப்பு கூட்டுறது அதோட சேர்ந்தது தான் இது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு விஷயம். நாய் இருக்குது, முயல் இருக்குது, கோழி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூனை இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. ஆனால் அதுங்கெல்லாம் வந்து அவங்களோட வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. நான் கோழியிடம் வந்து டெய்லி தெரிஞ்சுக்கிறது என்னென்னா சூரியன் அஸ்தமனம் ஆனவுடனே அவங்க ரெஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. ரெண்டாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அவங்க வேலைக்கு வந்துடுவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி சூரிய அஸ்தமனம் ஆனோன்னா சைலண்ட் ஆகிடுவாங்க அவங்க பாட்டுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து இயற்கையில் நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்களை தான். அதனால தான் நம்ம இதை வந்து இதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே வச்சுருக்கிறோம். இது உணவுக்கோ அந்த மாதிரி பயன்படுத்தலைனாலும் நம்ம அதுக்கிட்டேருந்து நிறைய தகவலை தெரிஞ்சுக்கணும்.
பண்ணுறதுக்கோசம் தான் நம்ம அதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த இடத்துல எதுவுமே பண்ண மாட்டோம். அது பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இங்கே வந்து இந்த களை எடுக்கிறதுக்குன்ற மாதிரி களை எடுக்கிற ஆள் மாதிரி அந்த கோழிங்க சுற்றி களை எடுத்துன்னு இருக்கோம். அவ்வளோதான் அவங்களோட வேலை. நாங்கள் வேறு எதையுமே செய்ய மாட்டோம் அவங்கள. அதுக்கப்புறம் அந்த களையை சாப்பிட்டுட்டு அது போடுற அந்த எச்சமே இந்த மண்ணுக்கு உரமாக மாறிக்குது. இதுக்கு தான் கோழிங்க இருக்குது இங்கே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வித்தியாசமான செடிகளை வந்து தேடி எடுத்து வந்து வச்சுருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா முதன்மையானது துளசிலேயே நம்ம வந்து ஒரு 5-6 வகையான துளசி வச்சுருக்குறோம். பொதிகை துளசி வச்சுருக்கோம், கருந்துளசி வச்சுருக்கோம், விஷ்ணு துளசி வச்சுருக்குறோம், இனிப்பு துளசி வச்சுருக்குறோம், மின்ட்டு துளசி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி துளசிலேயே நிறைய ரகம் வச்சுருக்குறோம். இதெல்லாம் நம்மளோட தேடுதலில் போகிற இடத்துல கிடைக்கிற தாவரங்களை எடுத்து வந்து நம்ம வளர்க்குறோம். அதுக்கப்புறம் நல்ல உள்ளங்கள் யாராவது வந்தாங்கன்னா அதனோட பயன் சொல்கிறப்போ நம்ம அதை பயணப்படுத்திக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு வந்த இடத்துல ஏதாவது செய்யணுன்றப்போ நம்ம வந்து முதன்மையாக எடுத்தது வந்து கையில் பனை மரத்தை, நம்மளோட மாநிலத்தோட மரம் பனை மரம். அதை வந்து நம்ம ஊரில் நிறைய இருந்தது நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறப்போ. இப்போது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் சூளைங்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் வெட்டி அதே மாதிரி அது வந்து நமக்கு நிலத்தில் இடையூறாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் அதை அழிச்சிட்டாங்க. ஏன் இது வந்து பொது இடத்துல இருந்தால் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கொசஸ்தலை ஆறு, நம்ம ஊரை ஒட்டி போகிற கொசஸ்தலை ஆறில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக நம்ம வந்து அதை நடவு பண்ணின்னு இருக்கிறோம். இந்த 7-8 வருஷத்தில் ஒரு 6-8 லட்சம் விதைக்கு மேலே நம்ம நடவு பண்ணி வச்சுருக்குறோம் அந்த கொசஸ்தலை ஆற்றுல. இங்கே மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடத்துங்களில் நம்ம அந்த பனை விதைகளை நடவு பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்து வர சங்கதியினர் வந்து அதை வந்து பாம் ட்ரீயின் புஸ்தகத்தில் படிக்காமல் நேராக பார்க்கணுன்னா நம்மளால் முடிஞ்ச அளவு அதை வந்து நடவு செஞ்சு வைக்கிறது நல்லது. நம்ம முதல்ல விவசாயத்துக்குள்ளே வர்றப்போ வந்து இதை வந்து ஒரு தொழில் மாதிரி பார்க்கக்கூடாது. இது நம்ம வாழ்வின் ஒரு அங்கம். அப்படி பார்த்தோம்னா அது நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை கொடுக்க ஆரம்பிப்போம். எல்லாருமே நான் நினைக்கிறேன்னா இப்போது ஈஸியாக சொல்லணும்னா ஒரு தர்பூசணி போடுறோன்னா இருக்கிற நிலத்தை அப்படியே என்ன பண்ணுறோம், மொத்தமாக தர்பூசணி போட்டுறோம். அப்புறம் அது எல்லாமே ஒரே நேரத்துக்கு வருது. அப்போ விற்கிறப்ப நம்மளுக்கு கஷ்டமாயிடுது. அது ஏன் பிரித்து கொஞ்சம் தர்பூசணி போடலாம், கொஞ்சம் சுரைக்காய் போடலாம், கொஞ்சம் பூசணிக்காய் போடலாம், கொஞ்சம் பீர்த்தங்காய் போடலாம், இந்த மாதிரி ஒரு 20 ரகமாக பிரிச்சுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே செய்கிறது என்னென்னா என்ன தேவை இருக்கோ அதை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னாலே நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா வாழை போட்டால் வாழையே போட்டுறோம், நெல் போட்டால் நெல்லே போட்டுறோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா அதை விற்கிறப்போ இன்னொருத்தர்கிட்ட தான் கொண்டு போய் அதை சேர்க்க முடியுது. இந்த மாதிரி 20-30 வகையாக நம்ம பிரித்து போடுறப்போ நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம முழுமை செய்ய வச்சாலே போதும். அவங்களுக்கு கொடுத்தாலே நமக்கு தேவையான அளவுக்கு வந்து பொருளாதாரமும் அந்த பொருளையும் ஈஸியாக நம்ம வந்து விநியோகம் பண்ணலாம். இப்போ நிறைய அது கொஞ்சமாக நல்லா இருக்கிறவங்களுக்கு இது சாத்தியம். நிறைய இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்னா அப்படி பண்ண முடியாது. அவங்க வந்து அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். சின்னதாக விவசாயத்தை பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாம். மொத்தமாக எல்லாம் ஒரே காயை போடாமல், இல்லை ஒரே பழமாக போடாமல், ஒரே தானியமாக போடாமல் பிரித்து போட்டோம்னா எல்லாருக்குமே ஒரு சுற்றம் ஒரு இது வச்சுருப்போம். ஒரு 10 பேராவது நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னாலே ஒரு நல்ல உணவை கொண்டு போய் சேர்த்தோம்னாலே நம்மளால் வந்து அதை இது பண்ண முடியும், ஃபுல்ஃபில் பண்ண முடியும், அதான் முழுமையை அடைய செய்ய முடியும். அப்போ நம்ம அதை செய்யவே மாட்டேன்றோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ எள்ளு போட்டோன்னா நான் 2 ஏக்கரில் மொத்தமாக எள்ளு போட்டுறேன். அப்படி போடாமல் கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் பச்சை பயிறு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் நரி பயிறு, இந்த மாதிரி 4ஆக பிரித்து போட்டோம்னா இப்போ என்னோட தேவையும் வீட்டோட தேவையும் பூர்த்தி செஞ்சு எனக்கு சார்ந்து இருக்கிற அந்த 10 பேரையும் நம்ம பூர்த்தி செய்யலாம். இந்த பிரபஞ்சத்தின் உச்சக்கட்ட சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயத்தை நிறைய செய்கிறோம். இயற்கையோடு பயணிக்கிறது, நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான தேடுதல் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளோட தேடுதல் வந்து இயற்கைன்றப்போ அந்த உயிரினங்கள், தாவரங்கள் எல்லாமே அதில் வந்துடுது. அப்போ வந்து நம்ம இந்த ஆனந்தத்தின் உச்சத்தில் தான் வாழறோம். மனநிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தின் அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, உச்சத்தில் நம்ம வாழறோம். மகிழ்ச்சியின் உச்சம்.
இப்போ நம்ம இந்த வாழ்வியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ரொம்ப ஆரோக்கியமான உணவு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அற்புதமான மனிதர்களோட சூழல் கிடைக்குது. எப்போவுமே இயற்கையோடு வாழறதுக்கு வாய்ப்பாக இருக்குது இது. அதனால தான் நம்ம வந்து முழுக்க வந்து இந்த விவசாயம் என்பது தொழில் அல்ல, அது நம்ம வாழ்வில் ஒரு அங்கம்ன்றதை நம்ம புரிஞ்சு ஆனந்தமாக வாழறோம். அதான் ஈஸியாக சொல்லணும்னா அருள், பொருள், ஆரோக்கியம் இந்த மூணுமே ஈஸியாக கிடைக்கிற ஒரே ஒரு துறைன்னு பார்த்திங்கனாலும் ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த இயற்கையோட வாழறதும், இயற்கை சார்ந்து நம்ம வியாபாரம் செய்கிறது எல்லாமே வந்து நம்ம இயற்கையோட ஒன்றிணைஞ்சு பண்ணுறப்போ நமக்கு அருள், பொருள், ஆரோக்கியம் மூணுமே ஆனந்தமாகவும் அளவோடவும் கிடைக்குது. அறம் செய்ய விரும்புன்ற மாதிரி அதை வந்து நம்ம வாழ்விலேயே அதை வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும். தினம் நம்ம அதை பார்க்கணுன்னு தான் நம்ம அந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை நம்ம திருப்பி பார்க்குற இடத்துல நம்ம அதை எழுதி வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி தற்சார்பு வாழ்வியல்ன்றதை நம்ம திருப்பி பார்க்கணும். நம்ம திருப்பி பார்க்குறப்போ நம்ம அதுவாகவே மாறிடுவோம். தற்சார்பாகவே மாறிடுவோம். அதுக்கோசம் தான் அதை எழுதி வச்சுருக்கிறோம். இல்லை, அங்கே உங்களோட திருக்குறளுக்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அதுதான் ஐயன் சொல்லிட்டு போனார் இந்த பிரபஞ்சத்துக்கே அதனால் வந்து நம்ம அதை எழுதி வச்சுருக்கிறோம். அவங்க நிறைய விஷயத்த சொன்னாங்க, அதை எல்லாமே எழுதவும் முடியாது. எல்லாத்தையும் இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு அங்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.